தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்கு தொடங்கப்பட்டால் பாதி முடிந்தாற் போல் கிரகங்களும் மற்றும் நட்சத்திரங்களும் நமக்கு என்றுமே துணையாக இருக்கின்றன. இன்றைய நாள் விஸ்வாச வருடம் தை 29ஆம் தேதி வியாழக்கிழமை 12/2/2026 மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மதியத்துக்கு பின் ஆரம்பத்தில் கேட்டை நட்சத்திரம். இன்று திதி தசமி தேய்பிரை. இன்று யோகம் ஹர்ஷ்ணம் கரணம் பத்தரை. இன்று மேசராசிக்கு குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமங்கள். இன்றைய நல்ல நேரங்கள் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்று ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை காலையில். இன்று அமிர்தாதி யோகம் பெரபாலரிஷ்ட யோகமாக இருக்கின்றன. கவனமாக தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் உண்டு. இன்று வார சூளை தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மேச ராசி அன்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சி பொங்கும் அற்புதம் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்டது, புது வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பணி மாறுதல் சம்பந்தப்பட்டது, வேலையில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக உடல்நிலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பவர்கள், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் சம்பந்தப்பட்ட காலகட்டமாக இருக்கின்றன. தோல் பிரச்சனை இருப்பவர்கள் இன்று தோல் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வழிவகைகள், நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நண்பர்கள் சம்பந்தப்பட்டதில் அளவாக பேச வேண்டிய காலகட்டம். இன்று உங்களுக்கு தாய்மாமன் என்ற ஒன்று உறவு, புதிதாக நண்பர்கள் வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட உறவு இன்று புதிதாக புதுப்பிக்க வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் பொதுவாக பணவரவு தனவரவுகள் அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி இன்னும் உச்சம் பெற்றும் காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள், புது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். இன்று வருகின்ற வரனை 1க்கு 2 முறை விசாரிக்க வேண்டிய காலகட்டம். அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது கிருஷ்ணர் வழிபாடு. குறிப்பாக உடுப்பை சம்பந்தப்பட்ட கிருஷ்ணர் வழிபாடுகள் மிகுந்த யோகபலனை கொடுக்கின்றன. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பாராட்டு மலைகள் பொழிகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற காலகட்டம். குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும், மற்ற நட்சத்திரக்காரர்கள் யோகபலனாக இருக்கின்ற காலகட்டம். இப்பொழுது உங்களுக்கு வாக்குப்பொழிதங்கள் அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடுக்கு சரியான காலகட்டமாக இருக்கின்றன. இன்று தாய்மாமன் என்ற உறவு இன்று வலு பெறுகிற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று நண்பர்கள் வட்டார பகுதியில் விலாசமாக இருக்கிற காலகட்டங்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், செக்லீஃப் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்று இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இது போன்ற விஷயத்தில் மிகுந்த யோகபலனை கொடுக்கின்றன. இன்று முக்கியமாக நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் பேசக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன. நல்ல வரவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். வேலைக்கு செல்பவர்கள் இன்று புது மாறுதல்கள் ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் ராசி அதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கும் காலகட்டத்தில் இன்று பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஏற்படுகிற காலகட்டங்கள், புது நபர்கள் அறிமுகம் ஏற்படுகிற காலகட்டம். ஆக மொத்தம் வளர்ச்சிகரமான காலகட்டம் ஒன்று. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிற காலகட்டம் 5. பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. ஒன்று வழிபாட்டு தெய்வமாக மாரியம்மன் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட யோகங்கள் அடிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் ஏழை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காலகட்டங்கள். இப்பொழுது உங்களுக்கு இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகுகின்ற காலகட்டங்கள். உங்கள் புகழ் உலக அளவில் சென்று வரைய நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இன்று உங்களுக்கு கூட்டு விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. இப்பொழுது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது விருத்தி அடைய நல்ல காலகட்டங்கள். உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு ராகுவோடு சேர்ந்திருப்பதால் புது நபர்கள், புது மொழி பேசுபவர்கள் அற்புதமாக இருக்கின்றன. வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கும். குறிப்பாக கடன், நோய் இதிலிருந்து விடுபட மனது எண்ணிக்கொண்டே இருக்கின்றன. அதற்கு தக்க வழிபாடுகள் முறைகள் செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் வேலையில் அதிக சுணக்கங்கள் படிப்படியாக குறைகின்ற காலகட்டங்கள். இப்பொழுது இரவு நேர வேலையாக இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்டது திடீர் வேலைகள் வந்தாலும் செய்வது சாலச் சிறந்ததாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கின்ற எண்கள் 6 மற்றும் பிங்க், இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபாட்டு முறையாக குறிப்பாக விநாயகர் வழிபாடு இன்று வெற்றியை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக மாறுகின்றன. கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் மன மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு இப்பொழுது குறிப்பாக
தகவல் தொடர்பு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், குறிப்பாக சிசிடி இது போன்ற விஷயங்கள், மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நல்ல தகவல்கள் வருகிற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, விசா, வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ளைட் டிக்கெட்டுகள் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றன. பயணங்கள் இன்று உங்களுக்கு தக்க பரிசை கொடுக்கின்ற காலகட்டமாக உள்ளன. உங்கள் ராசி அதிபதி குறிப்பாக அவர் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை நோக்கி செல்லும் காலகட்டத்தில் தேர்வுகள், இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்ற காலகட்டங்கள் இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வலுவாக இருக்கின்றன. திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் முடிவாக இருக்கிற காலகட்டம். குறிப்பாக பொறுத்தால் பூமி ஆழ்வார் என்பது உங்களுக்கு தக்க காரணகட்டமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குருபகன் வக்ரகதியில் இருப்பதால் வேலை சம்பந்தப்பட்டதில் 1க்கு 2 முறை யோசனை செய்து படியெடுத்து வைக்க வேண்டிய முக்கியமான நாளாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 9 மற்றும் சிவப்பு மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக இருப்பது ரங்கநாதர் வழிபாடு மற்றும் பத்மநாபசாமி வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் மதியத்துக்கு பின் 5ஆம் இடத்துக்கு பயணிக்கும் காலகட்டத்தில் யோக பலன்கள் அள்ளி கொடுக்கின்ற காலகட்டம். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், நட்பு சம்பந்தப்பட்ட தகவல்கள் அற்புதமாக இருக்கின்றன. இன்று பண வருவாயில் புதிய யோகங்களாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் முதலீடுகள், எழுத்து சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுகள், ஒப்பந்தங்கள் ஆகின்ற காலகட்டங்கள் இன்று மதியத்துக்கு பின் மிகுந்த யோகமான காலகட்டமாக மாறுகின்றன. இப்பொழுது குடும்ப சம்பந்தப்பட்டதில் புது நபர்கள் அறிமுகம், குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளில் தீர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள், உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயமாக இருக்கிற காலகட்டமாக இருக்கின்றன. அற்புதமான நாள். இன்று முயற்சிக்க வேண்டிய காலகட்டமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் ராகு நெருக்கத்தில் இருக்கும் காலகட்டத்தில் கிரகண தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குறிப்பாக முக்கிய முடிவுகள் அனைத்தும் சிந்தித்து செயல்பட வேண்டியது. சிவ வழிபாடுகள், ராகு காலத்தில் சிவ கோயில்கள் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக 8ல் இருக்கிற சனி பகவான் உங்கள் மனதை, வீட்டில் இருக்கிற தொந்தரவுகள் குறைய, மன அழுத்தங்கள் குறைய, பழைய துணிமணிகளை வெளியேற்றுவது மிகுந்த யோகம். இன்று வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டியது மஞ்சள் மற்றும் 3ஆம் எண் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று உங்களுக்கு பைரவர் வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக துர்க்கை அம்மன் வழிபாடு அற்புதத்தை செலுத்தும் இன்றைய நாளில். கன்னிராசி அன்பர்கள், கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு இன்று பயணிக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள். இன்று பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட சேவைகள் வளர்ச்சியடைய புது விஷயத்தில் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இன்று கடன் சம்பந்தப்பட்டது, கடனை அடைக்க கவனமாக இருக்க வேண்டும். இன்று வேலையை விட்டுவிட்டு தொழிலை தொடங்கலாமா, இல்லை தொழிலை விட்டுவிட்டு வேலையை தொடங்கலாமா, இது போன்ற சின்ன மன நெருடல்கள் ஏற்படும் காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு ஜோதிடரையோ அணுகி தெளிவு பெற்ற பின் செய்ய வேண்டிய காலகட்டங்கள். இன்று உங்களுக்கு முக்கியமாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் உண்டு. இன்று வளர்ச்சிகரமாக இருக்கின்ற காலகட்டம். உங்கள் தாயின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக சிந்தனைகள் வருகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் சில கோபத்தையும் சில விஷயத்தில் தாமதத்தையும் கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்டதில் கவனம். இன்று உடல் சம்பந்தப்பட்டது, தோல், ஹார்மோன் சம்பந்தப்பட்டது, பெண்களுக்கு குறிப்பாக தைராய்டு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது சாலச் சிறந்ததாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது இன்று உங்களுக்கு 6 மற்றும் பிங்க் நிறங்கள் அது யோகத்தை கொடுக்கின்றன. இன்று இறை வழிபாடாக முருகர் வழிபாடு, குறிப்பாக முருகர் கோயிலுக்கு ஏதோ தானம் கொடுத்து வழிபாடு செய்வது அல்ல அர்ச்சனை செய்வது மிகுந்த யோக பலனை கொடுக்கின்ற அற்புதமான நன்னாள் இன்று. துலாம் ராசிக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று குரு பலனோடு இன்று உங்கள் வாழ்வு தொடங்கின்ற காலகட்டம். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்டது அற்புதம் நிகழ்த்தும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று தந்தை வழி உறவில் அதே கவனமாக இருக்க வேண்டியது. குறிப்பாக தந்தையின் உடல்நிலையை கவனிக்க வேண்டிய காலகட்டம். இப்பொழுது தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது. வெளிநாடு, வெளிமாநிலம் சம்பந்தப்பட்டது, கல்விக்காக தொலைதூர பயணங்கள் செய்வது, காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தவும். இன்று விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியம் தகவல்களாக கொடுத்து பயணம் செய்யலாம். இன்று இடத்தில் முதலீடு செய்ய, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட முதலீடு செய்ய மனசு தோண்டிக் கொண்டே இருக்கிற காலகட்டங்கள் கவனமாக இருக்க வேண்டும். டே ட்ரேடிங்கை தவிர்ப்பது நலம். இன்றைய காலகட்டத்துக்கு உங்களுக்கு மனசு எல்லாம் ஏதோ முதலீடு செய்வது, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. கவனமாக இருந்தால் மன சஞ்சலங்களை குறைக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக தொழில் சம்பந்தப்பட்டதில் விருத்தி ஏற்பட அதிக யோகமாக இருக்கின்றன. தொழில் சம்பந்தப்பட்டது முதலீடு செய்ய, தொழிலில் விளம்பர பலகைகள் கொடுக்க, தொழிலில் வேலையாட்களை ஒப்பந்தங்கள் செய்ய அற்புதமாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சி வட்டாரத்துக்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக உங்களுக்கு இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று 5ஆம் எண் மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று
திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிற நன்னாளாக பயன்படுகின்றன. குறிப்பாக இன்று பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனையில் அனுகூலமாக இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம். இன்று இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டதில் அற்புதம். குறிப்பாக தாயின் உடல்நிலையில் இன்று கவனமாக இருக்க வேண்டும். தாய்க்கு திடீர் உடல்நிலைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுக்கு பூர்வீக சொத்தில் குறிப்பாக இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, செக்லீஃப் சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்று வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஆதாயமாக இருக்கின்றன. மூத்த சகோதரர்களுடன் இன்று உறவுகள் சம்பந்தப்பட்டது வலுப்பெறுகின்றன. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் தாமதமாக நடைபெறுவது போல் இருக்கும். ஆனால் நல்ல விதமாக நடக்கின்ற காலகட்டம். உங்கள் ராசி அதிபதி இன்னும் உச்சமாக இருப்பதால் தைரியம் வலுக்கின்றன. தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 2இல் இருந்து குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக உள்ளன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 1க்கு 2 முறை ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். ஏனெனில் சுக்கிர பகவான் 8க்குரியவரோடு 11 மற்றும் ராகு பகவானோட சேர்க்கை ஏற்படும் காலகட்டத்தில் ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. பொறுமையை இன்று உங்களுக்கு தக்க பரிசை கொடுக்கின்ற காலகட்டம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று காவல் தெய்வ வழிபாடுகள், காலபைரவர் வழிபாடுகள், வராகியம்மன் வழிபாடுகள் யோக பலனை தருகின்ற அற்புதமான நன்னாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் 12ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பயணிக்கிறார். குறிப்பாக 8க்குரியவர் 8இல் பயணிக்கும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலன்கள் கிடைக்கின்ற காலகட்டம். இன்று உங்கள் மனது முழுவதுமாக தொழில் சம்பந்தப்பட்டது, கூட்டு சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டமாக, திருமணத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளுக்கு இன்று முடிவு கட்ட வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று தொழிலில் விருத்தி செய்ய புது புது அறிமுகம் செய்கிற காலகட்டம். புது தொழில் தொடங்கலாமா, தொழிலுக்கு உண்டான முதலீடு செய்யலாமா என்ற சிந்தனைகள் வருகின்றன. இன்று ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்டது இன்று அனுகூலமாக இருக்கின்றன, நன்னாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று கொடுக்கல் வாங்கல்கள், இடத்தை விற்க, இடத்தை வாங்க, புதிய ஒப்பந்தங்கள் போட அற்புதமான நாள். இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்டது பழைய வீடுக்கு அற்புதமாக இருக்கின்றன. பழைய வண்டி வாகனத்துக்கு அற்புதமாக இருக்கின்றன. புது வீடுகள், புது வண்டி வாகனத்துக்கு யோசனை செய்து பின்னொரு நல்ல நாளில் பார்ப்பது திடீர் யோகமாக இருக்கும். இன்று உங்களுக்கு டிவிடெண்ட், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, அது மட்டுமல்லாமல் சொத்துக்கள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது கொடுத்துவிட்டு பணமாக வாங்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுகிற நன்னாளாக உண்டு. இன்று உங்களுக்கு மாணவர்களுக்கு மிகுந்த யோக பலனாக இருக்கின்றன. வெளிநாட்டு சென்று படிக்க வாய்ப்புகள் அதிகம். இன்று உங்களுக்கு ராசி எண்களாக இருப்பது 9 மற்றும் மெரூன் எண்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. இன்று வழிபாட்டு தெய்வமாக நீங்கள் வழிபட வேண்டியது திருவண்ணாமலை சிவ வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று சிகரத்தை தொடுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டமாக இருக்கின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. இன்று உங்கள் ராசிக்கு குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது. இன்று வேலையில் கொடுக்கல் வாங்கல்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது. இந்த கடன் கேட்டாலும் கிடைக்கும், அடைக்க ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன மனஸ்தாபத்தை தீர்க்கக்கூடிய காலகட்டம். இன்று சித்தப்பா, சித்தி மற்றும் மாமா இது போன்ற உறவுகளுக்கு ஏற்பட்ட புது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய நாள். இன்று உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் ஒன்று, புது நபர்கள் அறிமுகம் ஆகிற காலகட்டமாக இருக்கின்றன. மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்டது, புது ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அற்புதமான நாள். இன்று விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள். இன்று குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் ஆல்ரெடி வேலை செய்த வேலையை திருப்பி தொடங்க வேண்டிய காலகட்டங்கள். வேலையில் மாறுதல்கள் அற்புதமாக இருக்கின்றன. உடல் நலம் சம்பந்தப்பட்டதில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்று. குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி தக்க முறையில் சிகிச்சை காண வேண்டிய அற்புதமான நாள். இன்று உங்களுக்கு ராசி எண்களாக 6 மற்றும் பிங்க் நிறங்கள் யோக பலனை குறிக்கின்றன. இன்று பாலகிருஷ்ணர் வழிபாடு, குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர், குறிப்பாக உடுப்பி, குருவாயூர் இது போன்ற கிருஷ்ணர் வழிபாடுகள் அற்புத பலனை தருகின்றன. கும்பராசி அன்பர்களே, இன்று வளர்ச்சிகரமான நாளாக இருக்கின்ற காலகட்டங்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், அதில் இருக்கிற சிக்கல்களை தீர்க்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்று உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்டது, குறிப்பாக தத்து கொடுத்து எடுக்க, குழந்தைகள் பெயர் மாற்ற, குறிப்பாக குழந்தைகளுக்கு இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட செயலுக்கு அற்புத பலனை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றன. இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த பயணங்கள் சுப பயனாக அடைய பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் நிச்சயம் தேவை. இன்று உங்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனைக்கு, சுணக்கமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு நல்வாய்ப்பாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக இன்டர்வியூ சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. நண்பர்கள், காதலிகள் இது போன்ற விஷயத்தில் கவனம் இன்று இருக்க வேண்டியது. உங்களுக்கு திடீர் நண்பர்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோக பலனே இருக்கும்.
குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதில் கவனம். இன்று இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இது போன்ற விஷயத்துக்கு ஆறுதலாக நல்ல விஷயங்கள் நடக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருக்கும் காலகட்டத்தில் தகவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆறுதலாக அனுகூலமான இருக்கின்றன. பண வரவு, திடீர் யோக பலனே இருக்கின்றன. இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கனிவாக கவனமாக பேச வேண்டிய நாள். ஆனால் திருமண வாய்ப்புகள் இருக்கின்ற அற்புதமான நன்னாள். இன்று உங்களுக்கு யோக பலனை குறிக்கின்ற எண்ணாக 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று வளர்ச்சிகரமாக இருக்க இறை வழிபாடாக உங்களுக்கு சுவாமிமலை முருக தரிசனம் இன்று அற்புதம் தரும் நன்னாளாக இருக்கின்றன. மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள், பெயர் மாற்றங்கள், இல்லை வீட்டு அட்ரஸ், முகவரி மாற்றங்கள், பத்திரம் சம்பந்தப்பட்ட எழுத்து மாற்றங்களுக்கு இன்று அற்புதமாக இருக்கின்ற நன்னாளாக இருக்கின்றன. இன்று தொழில் தொடங்க அற்புதமான நாள். தொழிலில் விருத்தியடைய கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சிகரமாக இருக்கின்றன. குறிப்பாக தொழில் செய்வதற்காக புது இடங்கள், புது பயணங்கள் செய்வதற்கு காலகட்டம் ஒன்று இன்று யோக பலனை கொடுக்கின்றன. உங்கள் ராசிக்கு தாய் மற்றும் மாமனார் மாமியார்கள் இவர்களின் உடல்நிலைகள் சீராகும் காலகட்டமாக இருக்கின்றன. இன்று நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் காலகட்டத்தில் தொழில் சம்பந்தப்பட்டது, சளி, நெஞ்சு சம்பந்தப்பட்ட சளிகளுக்கு கவனமாக இருக்க வேண்டியதும், வியாதியிலிருந்து மீண்டு வருகிற காலகட்டங்கள். இன்று குறிப்பாக நிறைய பேர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நல்ல வழியாக இருக்கிற காலகட்டம் ஒன்று. உங்கள் ராசிக்கு 2, 9 குறிவர் குறிப்பாக 11ஆம் இடத்தில் இருப்பதால் வாக்குப்பளிதம் உண்டு. தனயோகங்கள் ஏற்படுகிற நன்னாளாக இருக்கின்றன. நிறைய பேர்த்துக்கு பேர் மாற்ற, தொழிலில் புது பெயர் வைக்க, ராசி எண்ணை தேர்ந்தெடுக்க இது போன்ற சிந்தனைகள் வருகின்ற அற்புதமான நன்னாள். இன்று நண்பர்கள் வகையில் ஆதாயம் ஒன்று. இன்று உங்களுக்கு ராசி எண்ணாக 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோக பலனை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கை அம்மன், குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு மாலை சாத்தி வழிபாடு செய்தால் இன்று யோக பலன் நிச்சயம். ஆன்மீகம் அறிவோம். அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் பணியிடை மாற்ற, நிரந்தர பணிகள் கிடைக்க அருள் புரியும் அற்புத திருத்தலம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.